இன்னைக்கு பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கௌரிஸ் ஹோமில் பாசிப்பருப்பு கூட்டு பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாசிப்பருப்பு கூட்டுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறதுக்காக கடலெண்ணெய் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், இவ்வளோ தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகம், சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணுங்க. அப்புறம் இப்போ அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, பூண்டு எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசு, அப்புறம் அந்த பெரிய வெங்காயம், தக்காளி, இந்த 3ஐயும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவாக ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மற்ற சாமானமெல்லாம் அரைச்சி வச்சுட்டாலே மற்ற பொருட்களெல்லாம் அதை இப்படி ஊற்றலாம். ஊற்றி தேங்காய் அதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வேக வைக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் பச்சை வாசம் போகிறதுக்கு. இப்போ தண்ணி இதுக்கு அளவாக இருக்குது. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும், அடி பிடிச்சிடாம. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி வெந்திருக்குது அப்படின்ட்டு. அதுங்க நல்லாவே வெந்திருக்குது. இப்போ நம்ம அந்த பருப்பை ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். நீங்கள் பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய பிரியம் தான். இப்போ பருப்பை ஊற்றிடலாம். பருப்பை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடியும் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு தாளிக்கும் போது வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்பெல்லாம் நல்லா கலங்கணும் இல்லைங்களா, அதுக்காக அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது அந்த பாசிப்பருப்பை கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது தாளிக்க வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் தாளித்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு குழம்புல ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு தாளிக்க எடுத்து குழம்புல இதில் கூட்டில் ஊற்றிடலாம். தாளிச்செல்லாம் குழம்புல ஊற்றியாச்சு, கூட்டு குழம்புல. இப்போ இது இப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ கழித்து எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அநேகமாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.